என்ன வேணும்? என்ன வேணும்? பிரியாணி இருக்குது, உனக்கு என்ன வேணும்? நூறுரூவா ஒரு பிரியாணி. நூறுரூவா. நூறுரூவா. ஹலால் அன்லிமிட்டெட் எவ்வளோன்னு சாப்பிட்டுக்கலாம். நூறுரூவா. எத்தனை பார்சல் வேணுமா? இல்லை சாப்பிடுங்க. சாப்பிட்றதான் நூறுரூவா போடலாமா? காசு இல்லை. காசா? காசு இல்லாமல் யாரும் ஓசில் தராங்க? காசு இல்லை என்கிட்ட. காசு நான் ஆளை பார்த்தா நல்லா தானுங்க. ஏன் காசு இல்லையா? வேலைக்கு போக முடியல, வேலை கிடைக்கல, வேலைக்கு போக முடியல. ஏன் போக முடியல? ஆளை பார்த்தா எரும மாடு மாரி இருக்கிற. இல்லை ஆள் நல்லா பயில்வான மாரி இருக்கிற. இல்லை அங்கே போனோம்னா அதை குமிஞ்சேடு, இதை குனிஞ்சேடு, அதை பண்ணு, இதை பண்ண. இன்னொன்று ஒன்று மலையாப்பேட்டை சொன்னாங்க, வேலைக்கு தான் போக சொன்னாங்க. இல்லை அது வெயிட்டு தூக்க சொல்கிறாங்க. 5 கிலோ வெயிட்லாம். அது இதுக்கு போனேன் காய்கறி கடைக்கு. 5 கிலோ 2 கிலோ வெயிட்லாம் தூக்கி வைக்க சொல்கிறாங்க. கூட்டுறாங்க தெரியுமா? கூட்டுறாங்க. அந்த வேலைக்கு போ. டெய்லி 500 ரூபா 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. ஒரு ஃப்ரீயாக வந்து கேட்குறீ. ஆளை பார்த்தா எரும மாடு பாரு. ஆளும் வெள்ளையும் சொல்லியுமா நல்லா டீசெண்டாக இருக்கிற. இல்லை அப்படி இல்லை, ஆளை பார்த்தா நல்லா டீசெண்டாக இருக்கிற. திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு நல்லா மொட்டையும் சட்டையுமா இருக்கிற. அங்கே திருப்பதிக்கு சாப்பிட போனியா? அங்கே போகலண்ணே. அப்புறம் எப்பவுமே நான் அப்படிதான். ஓ, வாழ்க்கையே வந்து ஏமாத்தி சாப்பிட்றதுன்னு அர்த்தம்னே. ஏமாத்தி சாப்பிட்றது அப்புறம் என்ன? பிரியாணினா ஒரு 100 ரூபா சொல்கிறத ஒரு 20 ரூபா கம்மின்னு சொன்னால் கொடுக்கலாம். நீ சுத்தமாக நீ அடிக்கிற மொட்டை என்ன அடிச்சு விட்ருப்பழுக்குது. காசு இருந்தால் தானே கொடுக்க முடியும். அதுதான் நல்லா தானே இருக்கிற. ஒடிச்சு சாப்பிடு. பிளேட்டு கை வரியா? 300 ரூபா தரேன். ஆமாம், 3 வேளை சாப்பாடு தரேன். 300 ரூபா காசு தரேன். தங்க ரூம்பு தரேன். டெய்லியும் பிரியாணி போடுறேன். ரேஞ்சியா? உங்களை பற்றி ரேஞ்சு மாதிரி தெரியலையே. சாப்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. பாரியா ஆளை பார்த்தா எப்படி இருக்காரு பாரியா? ஆளை பார்த்தா எப்படி இருக்காரு பாரு. ரேஞ்சி பேசுறதுக்கே உனக்கு தகுதியே கிடையாது. டேய் அதிகமாக பேசாத. டே பாடு. டேய் சொல்றது கேள்றா. தெரியுமா? மரியாதை பேசுனா நீ கட்டானந்த பிறகு நீ நல்லா இருக்கிற. உனக்கு என்ன குறை? வேலைக்கு போய் சாப்பிட வேண்டியதானே. வேலை செய்ய சொல்றானே. வேர்த்தாவே உனக்கு வந்து உடம்பு பால்டா. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து நான் அப்படி பண்ணதே இல்ல. கஷ்டப்பட்டதே கிடையாது. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு தான் என்ன வளர்த்தாங்க. அப்புறம் இப்ப நான் கஷ்டப்பட்ட கிடையாது. வேலைக்கு போச்சுன்னா திடீர்னு நான் எப்படி போக? சரி வாங்க, நாளைல இருந்து வாங்க. நம்மள்ட்ட ஒரு 10 நிமிஷம் அடுப்புல நின்று பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வெறும் தண்ணி வரும். அப்ப என்னன்னு தெரியும். வேர்த்தா இல்ல உங்களுக்கு வேர்த்தாவே அப்படின்னீங்க. ஒரு 1/2 மணி நேரம் நின்று பாருங்க. ஒத்தா டேய் பாடு. அம்மா டேய் சொன்னா புரிய மாட்டியா? லவடிக்கா பால். ஆளும் பார்த்தா வெறும் ஆளை பார்த்தா ஒரு என்ன 3 பிரியாணி ஒரே வாட்டி சாப்பிட்டு போல பார்த்தா கொஞ்சோண்டு. ஆமா, பிரியா சாப்பிட்டு தான் உங்க அம்மா அப்படி கஷ்டப்படு. உடம்பு ஆட்டோமேட்டிக் நல்லா ஆயிடும். போறியா உங்க அம்மா இல்லைன்னா அடிச்சு உடைச்சிடுமா பாடு. இதே மாதிரி வேலை தானே உனக்கு வாழ்க்கை பூரா. டேய் போடா டேய். அடியும் அம்மா வயிறு மாரி இருக்கிற. அம்மா இந்த பக்கமே பார்க்கக்கூடாது. லவடா பார்த்தனா உங்க அம்மா அவ்வளோதான் வெட்டிடுவேன். லவடா அம்மா அப்புறம் இதுதான் வரும் உனக்கு. இதுதான் வரும் இனிமே. சாப்பாடு கொஞ்சம் கேட்டேனே. ஃப்ரீயா கொடுக்கணுமா பாடுக்கு? ஆமா பாடு எல்லாம் கை கால நல்லா தானே மொட்டை அடிச்சு ஈத்து கூட. அவர்கிட்ட தானே கேட்டேன். ஓ அடி வாங்கி போடு. பாத்துக்க பாரு. போயிடு. தயவு செய்து போயிடு. தயவு செய்து போயிடு. 400 ரூபாய் கிலோ. எவ்வளோ? 400 ரூபாய் கிலோ. கிலோ 400 ரூபா. தயவு செய்து போயிடு. குஸ்கா கொஞ்சம் கேக்குறேன். குஸ்காவது கொடுக்கலாம்ல. ஆளை பார்த்தா அம்மா பாரு எரும மாடு மாரி இருக்கான் பாருண்ணே. ஏமாத்தி சாப்பிட வந்துட்டான் அம்மா. கையில காசு இல்லையா? கையில காசு ஒண்ணும் கிடையாது. நீ உடைச்சு சாப்பிடலாம். என்கிட்ட வேலைக்கு வா வந்து பிளேட்டுக்கு நான் அவரு நீ என்ன கடைக்காரா? நீங்க கடைக்காரா? நீங்க கடைக்காரா? 2 கடை.
அண்ணே கடைக்காரன் தான் நீங்க பேசுறேன் தேவையில்லாம வரீங்க நீங்க. சும்மா ஒண்ணு அவரு திட்டாரு கண்ணப்பணம் திட்டாரு இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போடியானே இல்லப்பா ஆளை பார்த்தா அவனை பாரு, அவனை பார்த்தா ஃப்ரீயா சாப்பிட்ற மாதிரி தெரியுது. இல்லன்னா ஆளை பாரு, ஓச்சி சாப்பிடணும். உன்னை பார்த்தா அவன் கொடுக்கறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. இல்ல இல்ல உன்னை பார்த்தா கொடுக்கறதுக்கு நம்ம எத்தனை பேர் ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த ஆளை பாரு. கடா மாதிரி எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கு. நீ சோறு போட்டு வளர்த்தியா நீ சோறு போட்டு வளர்த்தியா எதுடா சோறு பண்ணா? நீ சோறு வாட படம் என்ன வாட படம் சொல்ற எது என்னத்துக்கு வந்தீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? நான் அவன்கிட்ட கேட்டேன் ஏய், நாலு இந்த சோறு தர்ம சோறு அப்புறம் தர்ம தர்ம சோறு சத்திரமா போட்டீங்க. எவ்வளவு பிரியாணி வேணும்? கண்டி கடை, எத்தனை பிரியாணி வேணும்? கண்டி கடை. ஓ, என்ன மனுஷன் நினைச்சா இல்ல மிருகம் நினைச்சா? நீ தான் மிருகம் மாதிரி இருக்கிற. என்ன மனுஷன் நானு. கொஞ்சோண்டு புஷ்கா மட்டும் கொண்டா புஷ்கானா காசு கொண்டு நான் கொடுக்குறேன். காசு தான் எனக்கு காசு இல்லைன்னு தானே நான் கேட்குறேன். வாழ்க்கை நீ காசு பார்த்தே கிடையாதா? காசு இல்லைண்ணே நாங்கள் காலையில மத்தியானம் ஒன்று கடன் சொல்லி தானே சாப்பிட்றேன். எல்லா இடத்தையும் வாழ்க்கையே கடன் சொல்லி தான் ஓடிட்டு இருக்க. ஆமாண்ணே அப்ப ஃபேமிலியே உனக்கு வந்து கடன் ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்காங்கண்ணே. ஆமா வேலைக்கு வந்தேன் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் வேர்க்குது உடம்பு. அதுதான் சொல்றேன். வா என்ற ஒரு 1/2 மணி நேரம் வந்து அடுப்புல நின்னு பாரு. உனக்கு வேர்க்குதா இல்ல ஒழுகுதா? நிக்கிறது உங்க தலையில நான் அதுதான் சொல்றேன். அது வேர்க்குதுன்றல அப்ப ஊத்துதா ஒழுகுதா வேர்க்குதா அப்ப தெரியும். அடுப்புல நிக்கிறது உங்க தலையெழுத்து. ஆமா எனக்கு நான் ஏமாத்தி சாப்பிடுறது உன் தலையெழுத்து. டேய் இங்க வரணும். அம்மா மூக்க உடைச்சுன்னா உங்க அம்மா இங்க வரணும். டேய் உங்க அம்மா இல்லன்னா பால். அண்ணா இங்க பாருங்க தேவையில்லாம பண்ணீங்க. என்ன பாருன்னு சொன்னா இல்ல அவர் சொல்லுவாரு நீயே சொல்ற தேவையில்லாம அடியார் வச்சிருக்கேன். வியாபார டைம்ல வந்து குழப்பறாமரா? இல்ல அடியார் வச்சிருக்கேன். இல்ல வியாபார டைம்ல வந்து குழப்பறாமா இவன் பாரு. போ வாங்க போ. அண்ணா இங்க வா. போ போ. கோயம்பேட்டுல போய் இழப்பு இருக்கு. கோயம்பேட்டுல போய் உங்க அம்மா இழப்பு இருக்கா பாடு. நான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் குண்டா போன்றல 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 போ. இந்த ஒண்ணு வா நீ வருவில்ல வா வச்சிரு ஒண்ணு வா அடிச்சிட்டல அந்த ஏரியா வருவில்ல நீ வருவில்ல வா வச்சிரு வா என் மேல கை வச்சிட்டில்ல எனக்கு ஆள் இருக்கு நான் கூட்டி வந்து வச்சிருக்கேன். இருக்கா நெக்கேட்டி பாரு. கத்தி இருக்குதாப்பா? கத்தி இருக்குதா? உமா போட்டுறான் ஒரே வெட்டு வெட்டிடுறான் உமா லவடிக்காப்பா. ஒரே வெட்டு எடுத்து வா. வெங்காயம் அறிகிற மாதிரி உன்னை அம்மா வாத்த சொறி எடுத்துறான். இல்ல சொல்றேன் அடி வரேன் இல்லைண்ணா இல்ல இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இல்ல சொல்லு காசு கொடுத்து சாப்பிட்ற நீ பேசுற. இல்ல போ. காசு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற நீ பேசுற. ஓஸ் சாப்பிட்றதுலேயே உமா நீ கையெழுத்து நான் கும்பிட்டு தானே கேட்டேன். அப்ப கொடுக்க அப்ப வேண்டிய நீ கும்பிட்டா நான் கொடுத்துடணுமா? இல்ல போ இல்ல போ. கும்பிட்டா கொடுத்துடணுமா? கும்பிட்டா இல்ல போ சொல்லல இல்ல போ இல்ல போ. ஆடு நீங்க ரெண்டே வருவீல்ல வெளியே வா. வந்தா என்ன வாங்க என்ன பண்ணுவேன்? வந்தா என்ன பண்ணுவேன்? கடையை வெளியே வாங்க பாத்து நான் வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்ன பண்ணுங்க அப்ப தெரியும். நான் வந்தா என்ன பண்ணுவேன்? கடையை வெளியே வாங்க பாத்து டேய் அவனை இட்டு போடா. அவனை இட்டு போடா அம்மா. தல இங்க பாரு தல எங்கெங்கே அம்மா அவனுக்கு அனுப்பி விட்டுருக்க. போயா. நான் பாத்து I say you go. இங்கிலீஷ் தான் பேசுற அவருக்குலாம் கொடுக்குறியா? அவருக்குலாம் கொடுக்குறீங்களா பிரியாணி? அவன் இங்கிலீஷ் பிச்சைக்காரன், நீ தமிழ் பிச்சைக்காரன். என்ன பிச்சைக்காரன் சொல்லாதானே? ஆமா பிச்சைக்காரங்க வாத்தி யூஸ் ஆமா அவன் இங்கிலீஷ் பிச்சைக்காரன், நீ தமிழ் பிச்சைக்காரன். எனக்கு பிச்சைக்காரன் சொல்லாத. நான் பிச்சை எடுக்கல. சோறு தான் கேட்டேன். சோறுக்கு அடுத்து அது வந்து நீ வந்து பிச்சை எடுக்கணும்னு கேக்குற. உடைக்கலாம் முடியாது. உடைச்சா வேறு வருது. வேறுவா? அதான் சொல்றான் வா. சிந்தி உனு சோறு பண்ணு. நீங்க வேறு விஷயம் உங்க தலை எடுத்து. நீ ஏமாத்தி சாப்பிடுறது உன் தலையெழுத்து. நீ ஏமாத்தி சாப்பிடுறோம் உன் தலையெழுத்து. இதுதானே ஒரு கேக்குறான் இல்லாதவன் கேக்குறான் கொடுக்க வேண்டியதானே? இல்லாதவனா சோறு தானே? இல்ல கை கால் நல்லா தானே. கை கால் நல்லா தானே கை இருக்கு. கால் நல்லா மாதிரி இருக்கு. இருக்குறல. கொடுத்தா நான் ஒரு 100 ரூபாய். நான் போடாகனா சொன்னா அவ்வளவு மரியாதை. இந்த சென்னையில பூரா இதே தான் அம்மா ஊத்து சாப்பிட்டு வரான் அவன் பாடு. நான் அவரை இதே வேலை தான். நீ வெளிய வருவில்ல? வெளிய வருவில்ல? அப்ப வச்சுக்கிறேன். தல. தல, தல.